இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிமை நேரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கடந்த 6 நாட்களும் ஆவியின் கனியாகிய 8 கனிகளை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கடைசி கனியாகிய 9வது கனியாகிய இச்சையடக்கம் என்ற கனியினை பற்றி நாம் சிந்தித்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் யோசிக்கின்றேன். ஒருவேளை இச்சையடக்கம் என்பது உண்ணுதல், உறங்குதல், வேடிக்கைகள் போன்ற யாவற்றிலும் நம் அளவோடு ஈடுபடுதலை இது குறிக்கிறது. விளையாட்டு போட்டியில் விளையாடுகிறவர்கள் தங்கள் உடலை கவனமாக பேணுவதற்கு மிகவும் இச்சையடக்கமாக கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது என்று சொல்லி ஒருவேளை உடற்பயிற்சியாளர்கள் சொல்லுவார்கள். இச்சையடக்கம் என்பது 2 விதத்திலே நாம் பார்க்கின்றோம். அது உலக பிரகாரமான அந்த இச்சை, ஆவிக்குரிய ஒரு இச்சை. உலக பிரகாரமாக இன்று மனிதன் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இச்சையோடு காணப்படுகின்றான். கட்டளைகள் கொடுக்கப்பட்ட கடைசி கட்டளை கூட இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 10 கற்பனைகளிலேயும் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடைசியாக இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி யாருடைய விஷயங்களிலும் நாம் தலையிடாமல், மற்றவருடைய பொருட்கள் மீது நாம் ஆசைப்படாமல், அது கண்களின் இச்சைக்கு ஒப்புக் கொடுக்கப்படாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? இச்சை அடக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒருவேளை உண்ணுதல், உறங்குதல், வேடிக்கை பார்த்தல் மூலமாக நம்முடைய இச்சை அடக்கம் காணப்படுகின்றதா? இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழும் பொழுது அவர் எப்படி அவர் அடக்கத்தோடு அவர் எல்லாவற்றையும் அடக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அதன்படி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கண்களின் இச்சைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள அவர் இந்த காலை நேரத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள் எதை பார்த்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை பார்த்து இச்சிக்கின்றார்கள். மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து கூட நாம் இச்சிக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். அது நமக்கு ஒருவேளை அது பொருந்தாத காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நமக்கு தேவை உள்ளதாக இருக்கலாம். ஆனால் அது மற்றொருத்தில் இருக்கும் பொழுது அது நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதன் மீது நாம் இச்சையாக பார்ப்போம் என்று சொன்னால் அது பாவமாக காணப்படுகின்றது. அந்த இச்சை அடக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே வாழுவதற்கு எதையெல்லாம் வைத்திருக்கின்றாரோ அதை அனுபவிப்பதற்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் அவர் தந்திருக்கின்றார். அது போதும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு இச்சையாக நாம் பார்த்து மற்றவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் அலைந்து திரிந்தோம் என்று சொன்னால் நாம் ஆவியின் கனியாகிய அந்த 9வது கனி நம்மிடத்திலே இல்லாமல் போகிறது என்று அர்த்தமாகும். மற்றவருடைய எந்த பொருளையும் நாம் இச்சிக்க கூடாது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். தேவனுடைய ஆவி நம்மில் இருந்தால் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தேவனுடைய ஆவி நம்மிடத்திலே இருக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மாத்திரத்திலே எல்லோரும் வானத்தை நோக்கி பார்த்தார்கள். நான் போய் தேற்றவளாகிய பரிசுத்த ஆவி உலகத்தை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான ஒரு காரியமே அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவராக நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ஆவி ஒரு இடத்துல இருந்தால் அவன் இந்த இச்சைக்கு உட்படாமல் அவன் நல்லவனாக மற்றவரிடத்திலே இணைந்து மேன்மை உள்ளவனாக, ஒருவேளை பெருந்தன்மை உள்ளவனாக காணப்படுவான். அந்த இச்சை என்பது ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால்தான் அந்த இச்சை என்பவருடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? நாம் எதை பார்த்தாலும் இச்சிக்கிறவர்களாக, அதை பார்த்து ஆசைப்படுகிறவர்களாக காணப்படுகின்றோமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அது நிமித்தமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்னிடத்திலே தரித்திரு, என்னோடு கூட இரு. நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம், அந்த இச்சிக்க கூடிய அந்த காரணம் உன்னிடத்திலே வராது, அந்த குணம் உன்னிடத்திலிருந்து நீங்கி போகும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை நாம்
இச்சிக்கக்கூடிய குணத்தை நம்மிடத்தில் வைத்திருப்போம் என்று சொன்னால், மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இச்சைகளை அவர் சிலுவையிலே அறைந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அடைந்து நமக்காக வெற்றி சிறந்தவராக காணப்பட்டார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அவர் சிலுவையிலே அறைந்து முடித்து விட்டார். இந்த இச்சை அடக்கம் நம்மிடத்தில் வேண்டும், நமக்கு தரப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எல்லா காரியங்களிலுமே அவர் வெற்றி சிறந்தார். அவர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர் ஆவியானவராக நம்மோடு கடந்து வர வேண்டும். அவர் ஆவியானவராக நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்முடைய ஆவியானவராக நம்முடைய இல்லத்திலே வாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணத்திலே அந்த இச்சை என்பது வராமல் அது நம்மை விட்டு போய்விடும். அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேதத்திலே அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வேதத்திலே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் வாசிக்க வேண்டும், அதையெல்லாம் தியானிக்க வேண்டும். அதன்படி நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த ஆவியின் கனியாகிய அந்த இச்சை அடக்கத்திற்கு நாம் ஒருவேளை பாத்திரர்களாக காணப்படுவோம். இச்சை அடக்கம் நம்மிடத்திலே அது தானாக வந்து சேரும். இச்சை அடக்கம் நம்மிடத்தில் இருந்தால்தான் இந்த உலகத்திலே வெற்றி சிறந்தவர்களாக நாம் காணப்பட முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற ஒரு தகுதி படைத்தவர்களாக காணப்பட முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் ஒருவேளை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வோம் என்று சொன்னால், மேலான காரியமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே ஆவியின் கனியாகிய அந்த 9 கனிகளிலுமே முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இச்சை அடக்கம். இந்த உலகத்திலே இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் தான் அநேக பாவ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அநேகர் தான் நினைத்தபடியே நினைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேத வசனத்தை தெரிந்தாலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்காமல், அதன்படி நடக்காமல், தன்னுடைய சுய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முடிவு என்பது வேதத்தின் அடிப்படையிலே அந்த எரிகிற அக்கினி சூளையாகிய நரகத்திலே தள்ளப்படுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நம்முடைய வாழ்க்கை என்பது மேலான காரியமாகி அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் அங்கே செல்ல வேண்டும். அவரோடு இணைந்து அந்த மகிமையான அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம்மிடத்தில் இச்சையடக்கம் காணப்பட வேண்டும். இச்சையடக்கமாக நாம் வாழுவோம் என்று சொன்னால், நம்மை பார்க்கிறவர்களும் மற்றவர்களாகிய இந்த சமூகத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறவர்களும், சமூகத்திலே வாழ்கிறவர்களும், வேலை இடத்திலே நம்மோடு வேலை பார்க்கின்றவர்களும் இசைந்து நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இச்சையடக்கத்தோடு வாழ்கின்றார்கள். இருப்பது போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை கற்றுக் கொடுத்த ஆவியானவர் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்மை பார்ப்பார்கள். அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட மேலான அந்த நாமத்தை உடையவராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த வாரம் முழுவதுமாக நாம் ஆவியின் கனியாகிய 9 கனிகளை பற்றி பார்த்தோம். அத்தனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காலமாக ஏற்றதும் அது மகிழ்ச்சியை கொண்டு வருவதுமாக காணப்படுகின்றது. அது நம்முடைய இன்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் அதை நம்மை மேன்மைப்படுத்தும். மேன்மையான இடத்திலே அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாம் அனைவருக்கும் தேவன் தாமே தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் தகப்பனே, இச்சை அடக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உலகத்தில் நான் வாழும் பொழுது இச்சை அடக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியின் கனியாகி 9ஐயும் என்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து, நீரே மெய்யான தேவன், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடும் ஆண்டவரே. நன்மையாலும் கிருபையாலும் முடி சூட்டுங்க. மகிமை டிவிக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அதை இன்னும் மென்மேலும் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனங்களை சொல்லக்கூடிய ஒரு கருவியாக நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை எல்லாமக்கே செலுத்தி ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகி இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மகிமை
மகிமை